செம்பருத்தி செடியில் இந்த 2 குருவியும் உட்காந்துருந்தாங்க. நான் நினச்சேன் சும்மா சவுண்டு கொடுக்கும், போயிடும், சமயத்தில் வரும் போகுங்க. முல்லைக்கொடியில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பெரிய கூடா கட்டி இருந்ததுங்க. அப்புறம் குஞ்சு பொரித்து கொஞ்ச காலத்தில் பார்த்திங்கன்னா இடத்த காலி பண்ணிட்டாங்க. ஆனால் எப்போவும் ரெகுலராக வந்துடுங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு இருக்குங்க. எங்கனையாவது கார்டனில் இருந்துகிட்டு தான் இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தா அது 2 உட்காந்துருந்து ஒரு குருவி மட்டும்தாங்க கூடு கட்டுது. அந்த அதில் இருக்க பஞ்சு, அந்த செம்பருத்தி செடியில் இருக்குங்கள்ல பருத்தி, அந்த பஞ்சு, அப்புறம் சின்ன சின்ன குச்சி இதெல்லாம் எடுத்து வச்சு அது இழுத்து நல்லா அது என்ன பண்ணுதுன்றது எனக்கு முழுசாக பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாலும் அதுவும் பறந்து ஓடிடும். அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் அங்கே இருந்து பார்த்தேங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி குருவிகள் வந்து அவங்க தங்குற இடமா கொஞ்சம் நம்ம வந்து ஒரு செடியை வளர்க்குறோம். நம்மக்கிட்ட ஒரு கொடி ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் கார்டனில் ஒரு 2, 3 செடி வச்சுருந்தா கூட அதில் வந்து குருவி தன்னோட குடும்பத்தோடு இருக்குதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம போய் தனியாக கூடு கட்டி அதுக்கு கொடுக்க முடியாது. அது வந்து கட்டுறதுக்கான தகவமைப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கலாம். இப்போ பட்டாம்பூச்சியை நம்ம எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறத விட பட்டாம்பூச்சி வர்ற மாதிரி நம்ம தோட்டத்தை வச்சுக்கிறது தானேங்க சிறப்பு. அது மாதிரி தான் எல்லா உயிரினங்களும் வாழ தகுதியாக இருக்கிற மாதிரி இடத்த வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா உயிரினம்னும் போதே ஒரு உயிரினத்தை நினச்சி ஒரு பயமும் வந்துருங்க எனக்கு. எப்பயும் இந்த மழை காலம் வேறு, தோட்டத்தை கொஞ்சம் சுத்தமாகவே வச்சுக்கணும். ஏன்னா எப்பயும் ஈரக்கடின்னு சொல்லுவாங்கள்ல, பூச்சி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த ஈரத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் எப்பயுமே நான் 15 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஆனால் இப்போ பெய்கிற மழையில் நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் நிற்கவே முடியாது. அப்படி நசன்னு இருக்குங்களா, தண்ணி தேங்கின மினிக்கு இருக்குது. அதனால் கார்டன் க்ளீனிங் வந்து கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். ஒரு பக்கம் பண்ணிட்டேன், இன்னொரு பக்கம் பண்ண முடியாமல் இருக்குது. இந்த மழை நின்ன பின்னாடி தாங்க அடுத்து அதை கொஞ்சம் வெட்டி விட்றதெல்லாம் வெட்டி விட்டு நல்லா சுத்தம் பண்ணி விடணும்.